இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 57 அதிகாரம் 2 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். இந்த புதிய காலைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்று என்ன நடந்திருந்தாலும் இன்று நமக்கு கிடைத்திருப்பது ஒரு புதிய வாய்ப்பு. அதனால் அந்த நாளை நாங்கள் எங்களுடைய பலத்தால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையால் தொடங்குவோம். இன்றைக்கு திருப்பாடல் ஒரு அழகான நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் என்ற இந்த வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு பலமாக, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அவர் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லவில்லை, எனக்காக செய்து முடிப்பவர் ஆண்டவரே என்று இன்றைய வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. இதுதான் விசுவாசத்தின் அடையாளம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மனதில் பல கவலைகளே இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், வேலை சுமைகள், உடல்நல கவலைகள், நிறைவேறாத ஜெபங்கள், இல்லாட்டி எதிர்காலம் குறைத்த பயம், இவையெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காக வழியை உருவாக்குகிற ஆண்டவர் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் காணாத இடங்களிலும் அவர் நமக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால இந்த காலையில நாங்கள் எங்களுடைய கவலைகளை அல்ல, எங்களுடைய விசுவாசத்தை பெரிதாக்குறதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். எங்களால் முடியாததை ஆண்டவரால் முடியும் என்ற மன உறுதியோடு நாங்கள் நம்ப வேண்டும். அவர் சரியான நேரத்தில், சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அவர் நிச்சயமாக செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் என்றதையும் நாங்கள் நம்ப வேண்டும். பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சுமைகளை சுமக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் இறைவன், உன் பாரங்களை என்னிடம் ஒப்படை, நான் உனக்காக செயல்படுகிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு அழைக்கிறார். அவருடைய நேரம் தாமதமாக தோன்றினாலும் அது ஒருபோதும் தவறுவது கிடையாது. அவர் செய்யும் அனைத்தும் நன்மைக்காகவே என்பதை நாங்கள் விசுவசிக்கும் போது எங்களுடைய இதயம் அமைதியால நிரம்பும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்களுடைய வாழ்க்கை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தொழில், எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய கனவுகள் அனைத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி நீ நிறைவேற்றும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் நீரே எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய பலமுமாக இருக்கிறீர் என்று மனதார நம்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க. அவரை முழுமையாக நம்புறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி உயர்த்தப்படும் ஒவ்வொரு ஜெபமும் ஒரு நாளும் வீணாய் போகாது. இந்த நாள் முழுவதும் அவரது கிருபை நம்மை வழி நடத்தும். அவரது சமாதானம் நம் இதயத்தை நிரப்பும். அவரது வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்படவும் நாம் விசுவசிக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க இந்த ஒரு காரியத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. என்னால் முடியாததை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் இறைவனால முடியும். அதனால இன்றைக்கு உங்களுடைய கவலைகளை அல்ல, விசுவாசத்தை தேர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சு நீங்க இந்த நாள்ல பயணிங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்றதை நாங்கள் முழு மனதோடு விசுவசித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில்துறை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய எதிர்காலம் அனைத்தையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீரை மூடிருந்து நம்மை வழிநடத்துவீராக அப்பா. எங்களுடைய இதயத்தில் உமது சமாதானத்தை நிரப்புவீராக. எங்களுடைய பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகரித்து உமது சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேற உங்களுடைய கிருபையும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக வழிந்தருளுங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன்.